Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. இன்னைக்கும் உங்களை இந்த பி என்கரேஜ் இதில் பார்க்கல எனக்கு ஆண்டக்குள்ள மிகுந்த சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்கம்ப்ளீட் டு த கம்ப்ளீட்னஸ் இன் கிரைஸ்ட். ஆமா, ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வசனம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கலாம். 1 Corinthians chapter 13 verse 10. But when that which is perfect has come, then that which is in part will done away. தமிழ்ல வாசிக்கலாம். 1 Corinthians 13வது அதிகாரம் 10வது வசனம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஸோ நிறைய வெர்ஷன்ஸ்ல என்ன மாதிரிலாம் போட்டிருப்பாங்க அப்படின்னா, லைக் நம்மளுக்கு இது என்ன மீன் பண்ண வராங்க, நம்ம எல்லாருமே இந்த வசனத்தை வச்சுலாம் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்குள்ள நிறைய குறை இருக்கு, நீங்க வந்தா நாங்க பரிபூர்ணமாவோம், நிறைவானவங்களா நாங்க மாறுவோம், ஆண்டவரே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு we used to pray. What does that actually mean? As a human being, we all are incomplete, right? நம்ம யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. பர்ஃபெக்ட்னு இந்த ஒருத்தங்க இருக்காங்கன்னா there is none other than it's our Lord Jesus Christ. நம்ம தேவன் மட்டும்தான், he is that பர்ஃபெக்ட். ஓகேவா? ஏன்னா நம்ம எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தா ஆண்டவர் எப்பயும் நம்மளை பரலோகத்துக்கு எடுத்துட்டு இருப்பாரு. ஆமா தானே? ஸோ எஸ், ஸோ நம்மளுக்கு எல்லாரோட ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்லயும் நம்ம எங்கேயாவது இன்கம்ப்ளீட்டா இருக்கோம். இதர் பீட் இன் யுவர் ஆட்டிடியூட் ஆகட்டும், இல்லைன்னா உங்க கெரியர் வைஸ் இருக்கட்டும், இல்லை நாலேஜ்லயே ஆகட்டும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட் நீங்க பேசுற விதத்துலயே ஆகட்டும், ஏதாவது ஒருத்தங்களை ட்ரீட் பண்ற வாட் எவர் இட் மேபி, ஓகேவா? ஏதாவது ஒரு இன்கம்ப்ளீட் இருந்துட்டே இருக்கும் நம்ம கிட்ட. நம்ம ஜபிக்கிற விதத்துல, இன்னும் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஏதாவது வில் பி லேக்கிங் சம்வேர் ஆர் தி அதர். ஒரு இம்பர்ஃபெக்டாவே நம்ம இருப்போம். பட் வில் பி ட்ரைங், நம்ம அது ப்ராப்பரா பர்ஃபெக்டா பண்ணும் ஏசப்பா. அதுக்குதான் நம்ம ஆவியானவரோட உதவியை நம்ம ஒரு நாளுமே நம்ம தேடுறது. அதுதானே உண்மை. ஸோ எப்போ இது பர்ஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம இன்னும் எப்படி பர்ஃபெக்டா இருக்கிறது ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு இங்க என்ன போட்டிருக்காங்க, அழகா போட்டிருக்காங்க இல்லையா? நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். யாரு நிறைவானவர்? யாரு? நம்மளோட தேவன் தான். அவரு நமக்குள்ள வரச்சே என்ன ஆகும்? குறைவு எல்லாமே ஒழிந்து போகும். ஸோ நோ மேட்டர் வாட் இட் இஸ், பீட் யுவர் சிக்னஸ், பீட் யுவர் ஆட்டிடியூட், இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உள்ள ஏதாவது பாண்டர் பண்ணிட்டே இருக்கீங்களா, அதுவாகட்டும், இல்லைன்னா வேற ஏதாவது உங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சில ஹேபிட்ஸ், பிஹேவியர்லாம் இருக்கும், அதெல்லாம் போக மாட்டேங்குது. நான் எவ்வளோ ட்ரை பண்றேன், ஸ்ட்ரகிளிங், நான் அதுல ரொம்பவே ஒரு இம்பர்ஃபெக்ட் பர்சனா இருக்கேன், என்னால அதை மாத்திக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசித்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்க கூப்பிடுங்க, நிறைவான ஆவியானவர், என் தேவனை நீங்க வாங்க, எனக்குள்ள வாங்க, இந்த குறைவு எல்லாத்தையும் நீக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசார கேட்கும் போதுல ஃபார் ஷோர் அந்த எல்லா குறையுமே ஆண்டவர் எல்லாத்தையும் நீக்கி போட்டு உங்களோட பர்ஃபெக்டான ஒரு இண்டிவிஜுவலா ஆண்டவர் எக்விப் பண்ண வல்லவரா இருக்காரு. ஸோ நோ மேட்டர் வாட், டோன்ட் ஃபீல் லோ ஃபார் தட். ஐயோ, நான் இப்படி வேஸ்டா இருக்கேனே, இம்பர்ஃபெக்டா இருக்கேனே, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை யாரும் நேசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்க இம்பர்ஃபெக்ஷனால நீங்க ஒரு கில்ட் ஸ்டேட் குள்ள போறீங்களா? ஜஸ்ட் த்ரோ இட் அவே. அதெல்லாம் சத்ரு போடுற ஒரு மாயை. அப்படி ஒரு இம்பர்ஃபெக்ட் இருக்குன்னு உங்களுக்கு ஆவியானவர் காமிச்சு கொடுக்குறாருல, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? லோ ஸ்டேட்ல போகாம யூ நீட் டு ப்ரே ஃபார் தட். நீங்க ஜபிங்க, முழங்கால் போட்டு ஜபிங்க, ஏசப்பா இந்த குறை எனக்குள்ள இருக்கு, நீங்க நிறைவான தேவன் தானே, இந்த வசனம் சொல்லுதுல, நீங்க வரும்போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யாரு சத்தியம்ன்றது? யாரு? ஆண்டவர் தான், இயேசுதான். he is the truth, he is the way, he is the life, right? so நீங்க எனக்குள்ள வாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வசனத்தை வச்சு ஜபிக்கும் பொழுது அவர் உங்களை பரிபூர்ணமாக மாற்றுவார். so when we are incomplete, நம்ம என்ன பண்ணணும்? யாரை தேடணும்? ஆண்டவரை தேடணும். ஆண்டவரை தேடும் போது அவருக்குள்ள அவர் நம்மள பரிபூர்ணமாக்குவார். இப்போ நம்ம ஜபிக்கலாமா? வாங்க. அப்பா, அன்பின் ஆவியான தேவனே, அப்பா, தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டே லார்ட். அப்பா, நிறைவான தேவனே, நீர் எங்களுக்குள்ள வரும்போதே சப்பா எல்லா குறைவுகளும் நீர் மாற்றி போட வல்லவரா இருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. லார்ட், we are imperfect Jesus, we are totally very bad state ஏசப்பா. ஆனா நீர் எங்களுக்குள்ளாக வரும்பொழுதும் கர்த்தாவே அந்த எல்லா குறைவையும் எடுத்து போட்டு நீர் எங்களை ஏசப்பா உமக்குள்ளாக சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி வைக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நாங்க இன்றைக்கும் விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு இன்றையில இருந்து, இந்த நொடியில இருந்து ஏசப்பா இதை பாக்குற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏசப்பா, அப்பா, they are going to be changed in a very good way, Jesus. I believe in you, Lord, and I declare it in the name of Lord Jesus Christ. அப்பா, ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போவதற்காக நன்றி. Lord, you kindle their spirit, Jesus. You kindle their spirit in the name of Lord Jesus Christ. அப்பா, ஆவியான தேவன் நீர் கிரியை செய்ய ஆரம்பிப்பீராக சுவாமி. அவங்க அப்பா ஒவ்வொரு இதுலயே ஏசப்பா குணாதிசயத்திலயும் நீரை ஏசப்பா அவங்களை
அவங்களை பர்ஃபெக்டாக மாற்றிக்கொண்டு வருவீராக. let them be complete in you ஆண்டவரே. அப்பா, எந்த மனுஷனாலேயே சப்பா பர்ஃபெக்டா இருக்க முடியாது, கம்ப்ளீட்டா இருக்க முடியாது. ஆனா என் தேவனே, நீர் எங்களுக்குள்ளாக வரும்பொழுதே சப்பா எங்களுடைய எல்லா குறைவுகளும் நீக்கி ஒரு புது சிருஷ்டியாக நீர் எங்களை மாற்றுவதற்கு எப்பா நீர் போதுமானவரா இருக்கிறீர், வல்லவரா இருக்கிறீர் சுவாமி. உங்க நாமம் மாத்திரமே உயர்த்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். So no matter what, when you are feeling incomplete, pray to God because He is more than able to make you complete and perfect. God bless you.